அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் எனக்கு 2 பசங்கங்க. நான் இவ்வளோ நாள் சொன்னதை விட அப்போ பட்டதெல்லாம் கஷ்டம் கிடையாதுங்க. இப்போ பிள்ளைய பெருசானதுக்கப்புறம் தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் வீட்டுக்கார மூத்தாயி 21 வருஷம் ஆயிடுச்சு. வீட்டு வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ரொம்ப கடன் பிரச்சனை. தம்பிகளா தங்கங்களா, தாய் காலடி தாப்பா சொற்குலோகம் இருக்குது. அம்மாவையும் சரி அப்பாவையும் சரி நாங்களாம் ஒவ்வொருத்தர் நல்ல சந்தோஷமாக நல்லா ஒரு இதாக இருப்பாங்க, நல்லா வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல அப்பா அம்மா அமைஞ்சிருக்கும், இல்லை நல்ல சொத்து இருக்கும், இல்லைன்னா நல்ல கணவர் கிடச்சிருப்பார். சில பேர் என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அதனால் கணவரும் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, பிள்ளைகளும் சரியில்லைங்கும்போது அந்த தாய் மனசு ரொம்ப வேதனைப்படும். அந்த தாய்க்காக நீங்கள் தாய் மனசு நோகடிக்காதீங்க. தாய்க்கு ஒரு கஞ்சியும் கட்டுறதுக்கு துணி மட்டும் கொடுங்க. தாய் அம்மா முக்கியம், அப்பாவும் அம்மா முக்கியம். எல்லா பிள்ளைகளும் இந்த குடினாலேயே சில பிள்ளைய அம்மா அப்பா பார்க்க மாட்டேங்கிறாங்க. என் மனசு வேதனையும் துக்கமும் தாங்க முடியாத கொடுமையில் இருக்கிறேன். நான் 7 வயசுலேருந்து இன்னும் வரைக்கும் சிரித்து சந்தோஷமாக எல்லாத்தோடையும் உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ பிள்ளைய என்னை பார்க்குமா, என் கண்ணீரை துடைக்குமான்னு எதிர்பார்க்குறேன். என் பிள்ளைகளும் என்னை பார்க்க மாட்டேங்குதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் வேதனை துக்கத்துலேயுமா இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வீட்டு வேலையை போய் சாப்பிட்டுட்ருக்குறேன். பிள்ளை தான் முக்கியம், பிள்ளை தான் உலகம், பிள்ளை தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டுருக்குறோம். எனக்கு கால் போனவாள் கால் போயிடுச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய கதையே இருக்குது. என் கால் இன்னைக்கு நடக்கிறேன்னா ஆண்டவங்கிறவியால். என்னால் யாரோட சப்போர்ட்டும் யாரோட